ஹாய். என்சிஇஆர்டி கிரேட் 12 சாப்டர் 4 கெமிக்கல் கைனடிக்ஸ் உடைய புக் பேக் சொல்யூஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். கொஸ்டின் நம்பர் 4.19 ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் டேக்ஸ் 40 மினிட்ஸ் ஃபார் 30% டீகம்போஷன். கால்குலேட் டி ஹாஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்கப்பா. ஸோ டைம் ஃபார் 30% டீகம்போஷன் கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, இப்போ நான் 100 அப்படின்னு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ தட் இஸ் ஈக்குவல் டு 100. சரியா? ஏ நாட் அப்படின்றது இனிஷியல். ஸோ அப்போ ஏ நமக்கு என்னவா இருக்கும்? 30% டீகம்போஸ் ஆயிடுச்சு. அப்போ 100ல் 30% போயிடுச்சுன்னா நமக்கு என்ன இருக்கும்? 70 இருக்கும். ஸோ இதுதான் ஏ. ஸோ டி என்ன தெரியும்? இதுக்கு தேவைப்படக்கூடிய டைம் என்னது நமக்கு? 40 மினிட்ஸ். ஸோ 30% டீகம்போஸ் ஆகிறதுக்கு 40 மினிட்ஸ். ஸோ என்ன கேட்டிருக்காங்க? டி ஆஃப் கேட்டிருக்காங்க. முதல்ல கே கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு நமக்கு என்ன தெரியும்? கே தட் இஸ் ஈக்குவல் டு 2.303 டிவைடட் பை டி இன்ட்டு log of concentration of A naught divided by concentration of A. இப்போ இந்த ஃபார்முலால நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ K that is equal to 2.303 divided by T 40 minutes கொடுத்துட்டாங்க. into log of A naught பார்த்தீங்க அப்படின்னா 100 divided by A பார்த்தீங்கன்னா 70. ஸோ கேன்சல் பண்ணால் 10/7. ஸோ இப்போ என்ன ஆகும்? K that is equal to 2.303 divided by 40 into log of 10/7 ஓட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 0.154. ஸோ இன்ட்டு 0.154 வரும். அப்போ K that is equal to நமக்கு என்ன வரும் அப்படின்னா, அதை மல்டிப்ளை பண்ணி கொடுத்தோம்னா 8.9 into 10 to the power of -3 மினிட்ஸ் பெர் மினிட் வரும். ஏன்னா கேவோட யூனிட் வரும், டைம் இன்வர்ஸில் இருக்கும். அப்போ பெர் மினிட் வரும். இதுதான் கேவோட வேல்யூ. ஸோ அப்போ டி ஹாஃப் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஆர்டர் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும்? ஃபார்முலா 0.6932 டிவைடட் பை கே. ஸோ இப்போ என்ன பண்ணுங்க? 0.6932 டிவைடட் பை 8.9 இன்ட்டு 10 to the power of 3. இங்கே மேலே கொண்டு வரும்போது நேரம் -3 + 3 மாறிடுது. தட் இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 77.8 மினிட்ஸ் வரும். ஸோ இதுதான் இதோடைய டி ஹாஃப். டி ஹாஃப் வில் கம் 77.8 மினிட்ஸ். ரைட்? ஸோ கொஸ்டின் ஓவர். என்ன கேட்டிருக்காங்க? டி ஆஃப் கேட்டிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு 30% கம்ப்ளீஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 30% கம்ப்ளீஷன் அப்படின்னா டீகம்போஷன் அப்படின்னா அது 30% காலி ஆயிடுச்சு. அப்போ எவ்வளோ இருக்கும்? 100ல் 70 தான் இருக்கும். அப்படியே 30ன்னு எடுத்து செஞ்சீங்கன்னா ஆன்சர் தப்பாக வந்துடும். அப்போ நம்ம 70ன்னு போட்டு, ஸோ ஏ வந்து 70 போட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். அண்ட் 70 போட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? கே கண்டுபிடிச்சிடணும். கே கண்டுபிடிச்சிட்டு அப்படியே என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஆர்டர் டி ஆஃப் ஈக்குவேஷனில் போட்டு டி ஆஃபை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதோட இந்த கொஸ்டின் முடியுது. தேங்க்யூ.